ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் நாளில் ரமதான் வரப்போகுது. ஸோ ரமதான் ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை எப்படி நம்ம வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் அது கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் கோலா உருண்டைக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. மட்டன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ மட்டனை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். போன்லெஸ் மட்டனை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் கொத்தை கடாயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே மட்டன் கோலா உருண்டைக்குன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மட்டன் எல்லாத்தையுமே மசாலாவோட. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. மட்டன் நிறைய தண்ணி விட தான் செய்யும். தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மட்டனை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்க மட்டனை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கூட செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால் ஷேப்பில் குட்டி குட்டியாக ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் கோலா உருண்டையை அதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரமதான் ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.